மத்தேயு 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் என்ன செய்யறேன், நீங்க எல்லாம் ஏட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தாரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அநேகர் வாழ்வின் பல காலகட்டங்களிலே தேவன் தருகிற இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியாத சூழல்ல இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் தருகிற இளைப்பாறுதல் இந்த உலகத்திலையும் வேணும், இந்த உலகம் முடிஞ்ச உடனே கடைசியாய் நித்தியமான ஒரு இளைப்பாறுதலையும் அவர் தான் என்ன செய்ய முடியும், தர முடியும். வரல இல்லையா சொல்லாமா? இன்னைக்கு அநேகருக்கு மனசுல ஏன் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழல்னா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தேவ சமூகத்துல இல்லை. மோசே ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் எங்களை இவ்விடத்தை விட்டு என்ன செய்ய வேண்டாம், போச்சல வேண்டாம், நீர் எங்க கூட வந்தாதான் நாங்க இந்த இடத்தை விட்டு என்ன செய்வோம், கிளம்புவோம். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமம் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு. அப்ப தேவ சமூகம் ஒரு மனிதனிடத்துல இருக்குமானால், தேவ பிரசன்னம் ஒரு மனிதனிடத்துல இருக்குமானால், ஒரு மனிதன் தேவனோடு கூட நேரம் செலவிடுகிறவனா இருப்பானால், தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறவனா இருப்பானால், அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற இளைப்பாறுதல் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தம்